வணக்கம். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். இன்னைக்கு அமாவாசை. ஒரு விசேஷமான அமாவாசை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு செய்தி கேட்க இந்த அமாவாசை உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க பார்ப்போம். அது சரி, நீங்கள் உங்கள் மனசு மாற்றணும். சரியா? நீங்கள் உங்களுக்கு எப்பவும் சொல்வீங்க, ஒரு நல்ல பேச்சு உங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. அப்போ உங்கள் மக்கள், உங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா யார் சரி தோழி நண்பர் உங்களுக்கு நிறைய சொன்னாங்க, நீங்கள் சரியில்லை, உங்களுக்கு இது தெரியலை, உங்களுக்கு இது செய்ய முடியலை, உங்களுக்கு நிறைய சொல்லித்தாங்க. இது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் இது உண்மை இல்லை. புரியுதா உங்களுக்கு? இது உண்மை இல்லை. அவங்க பேசுதி போகிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது போதும். உங்களுக்கு நீங்கள் ஒரு என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் மனசு மாற்றணும். புரியுதா? நீங்கள் உங்களுக்கு சொல்லணும், நான் இது செய்ய முடியும், நான் தான் எல்லாம் நல்லா செய்ய முடியும், நான் இது தெரியும், நான் இது செய்ய முடியும், நான் இது தெரியும். உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சு உங்கள் மனசுக்குள்ளே பேசுங்க. அவங்க ஒரு கெட்ட பேச்சு உங்களுக்கு பற்றி பேச போகிறாங்க. அது நீங்கள் கேட்காதீங்க. அப்போ இது நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு உங்கள் மக்கள் பக்கத்தில் சொல்வாங்க, இது செய்யணும் அது செய்யணும். அது நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு நாளைக்கு இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அது பார்ப்போம். அது சரி. இப்போ கேளுங்க. உங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில். சரியா? அது நீங்கள் கொஞ்சம் மறக்கணும். இனிமேல் நீங்கள் எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு இப்போ சொல்வேன். கேளுங்க. நீங்கள் முதலில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரியா? நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த பேச்சு கேட்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அது உங்களுக்கு தெரியும். அது இந்த மாதிரி நல்லா பேசுங்க. உங்களுக்கு புரியுதா? எப்படி நீங்கள் செய்வீங்க? நீங்கள் உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் மனசுக்குள்ளே அல்லது ஒரு கனதி முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், நான் இது தெரியும், நான் இது செய்ய முடியும், எனக்கே ஒரு நல்ல எப்படி சொல்லணும், நான் ஒரு நல்ல ஓவியர், நான் ஒரு நல்ல டீச்சரு, நான் ஒரு நல்ல பெயிண்டரு, நான் எல்லாம் நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? நான் இது நல்லா செய்ய முடியும். இப்போ உங்களை பற்றி உங்களுக்கு நல்ல சொல்வீங்க. புரியுதா? அப்புறம் இப்போது உங்கள் மனசுக்குள்ளே நிறைய மனசு கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு நிறைய மனசு கஷ்டம் நடந்தது. இப்போது இந்த அமாவாசை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அந்த மனசு கஷ்டம், உங்களுக்கு என்ன மனசு கஷ்டம் நடந்தது, நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க. அந்த பேப்பர் மேலே நீங்கள் என்ன எழுதணும். சரியா? நீங்கள் எப்படி என்ன எழுதணும், உங்களுக்கு என்ன மனசு கஷ்டம் இருக்கும், நீங்கள் அந்த பேப்பர் எழுதணும். புரியுதா? அது நீங்கள் ஒரு நெருப்பு ஊழி போதுங்க. சரியா? அதே ஒரு சின்ன எப்படி ஒரு சின்ன பானை என்ன நீங்கள் ஊழி போதுங்க. அந்த பேப்பர் மேலே நீங்கள் ஒரு நெருப்பு போதுங்க. அப்புறம் அது உங்களுக்கு இனிமேல் தேவையில்லை அந்த மனசு கஷ்டம். இது உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க. இது உங்களுக்கு அந்த மனசு கஷ்டம் திருப்பி வரும். நீங்கள் அடுத்த டைம் திருப்பி செய்வீங்க. சரியா? நீங்கள் திருப்பி அந்த பேப்பரை எடுங்க. உங்களுக்கு என்ன மனசு கஷ்டம் இருக்கும், அந்த பேப்பர் நீங்கள் அதை திருப்பி ஒரு நெருப்பு ஒளி போதுங்க. சரியா? அப்போ இது நீங்கள் செஞ்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? இனிமேல் உங்களுக்கு
உண்மையான அமைதி கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் யார் ஒரு நல்ல டைப்பு ஒரு அம்மா நான் நினைக்கிறேன், ஒரு அம்மா கொஞ்சம் ஒரு வயசான ஒரு வயசான அம்மா உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அல்லது நீங்கள் ஒரு மார்க்கெட் போவீங்க, நீங்கள் ஒரு அம்மன் நிகழ்ச்சி போவீங்க, எங்கே சரியா நீங்கள் அங்கே போவீங்க, நீங்கள் அந்த அம்மா அங்கே நீங்கள் பேச போகிறீங்க. அந்த அம்மா உங்களுக்கு ஒரு முக்கியமான விசேஷம் சொல்ல போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அது உங்களுக்கு இப்போ தெரியலை. இந்த விசேஷம் உங்களுக்கு சொல்லிச்சு, உங்களுக்கு நிறைய புரியும். நீங்கள் இப்போ உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் எப்படி உண்மையாக வெளியே வரணும், இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி வெளியே வரணும், அந்த அம்மா உங்களுக்கு ஒரு நல்ல விசேஷம் சொல்ல போகிறாங்க. சரி, இது இன்னைக்கு உங்கள் மெசேஜ். உங்களுக்கு இந்த மெசேஜ் பிடிக்கும், நீங்கள் எனக்கு ஒரு ஃபாலோ கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ரீடிங், ஒரு பர்சனல் குறி உங்களுக்கு தேவை, நீங்கள் எப்பவும் ஒரு குறி புக் பண்ணலாம். சரியா? ரொம்ப நன்றி. வணக்கம்.